வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த எலக்ட்ரோல் பாண்டு பத்திரங்கள் மூலமாக தேர்தல் நிதி வாங்கினது சம்பந்தமாகத்தான் இந்த 2 நாட்களாக மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து பாஜக மேலே என்ன குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் நிதியை வாங்குவதற்காக இடி ஐடி டிபார்ட்மெண்ட்டை எல்லாம் முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறது. இந்த தொழிலதிபர்களை எல்லாம் மிரட்டி தான் அவங்க நிதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் தான் நம்மளுக்கு சில கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த கேள்விகளை மக்கள் முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, பாஜக இந்த நிறுவனங்களை எல்லாம் மிரட்டி நிதி வாங்கியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும் மிரட்டாமையே அவங்கெல்லாம் கொடுத்துட்டாங்களா? ஒருவேளை காங்கிரஸுடைய கொள்கை பிடிச்சி போய் கொடுத்துட்டாங்களா? திராவிட கொள்கை ரொம்ப பிடிச்சி போயிட்டு தான் அவங்களுக்கு ஒரு 700 கோடி ரூபா கொடுத்தாங்களோ? இந்த சந்தேகம் நம்மளுக்கு வருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் உட்பட உலகமெங்கும் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படுறாங்க. பெரிய நிறுவனங்கள்கிட்ட நிதியெல்லாம் வாங்கி மக்கள்கிட்டேருந்து டொனேஷன் வாங்கி இப்படி தான் செயல்படுவாங்க. நீங்கள் பாஜக வெப்சைட் போனாலும் சரி, திமுக வெப்சைட் போனாலும் சரி, ஆல் இண்டியா காங்கிரஸ் வெப்சைட் போனாலும் சரி, அங்கே எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி வெப்சைட் மூலமாக டொனேட் பண்ணலாம். அது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, நம்ம உண்டியல் குழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உண்டியல் குலுக்கிலாம் இங்கே நிதி வசூல் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் இந்த ரசீதெல்லாம் கொடுப்பாங்க. ரசீது புக்கை எடுத்துகிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி வாங்கின காலகட்டம் இருந்தது. அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 1000 5000 10,000லாம் மாறி அதுக்கப்புறம் லட்சக்கணக்கில் வாங்குகிற அந்த காலகட்டமும் வந்தாச்சு. இன்றைக்கி எலெக்ஷன் நினைக்கிறவங்களுக்கோ இல்லை கட்சிக்கோ பார்த்திங்கன்னா தேர்தல் நிதி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க ஏதோ கணக்கு காமிக்கிறதுக்காக அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் எல்லா கட்சியும் வாங்குகிறாங்க அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரக்கூடியது. ஆனால் இதில் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, பாஜக மிரட்டி வாங்கியது அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு தாயா நிறையா நிதி கொடுப்பாங்க. அதுதான் ஏன் உண்மை. ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க கூட நம்ம ஸ்நேகமாக இருந்துக்கணும், நம்ம அவங்கள பகைச்சிக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லா நிறுவனங்களும் நடப்பாங்க. பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறவங்க அத்தனை பேருக்குமே அதுதான் மூட்டோவாக இருக்கும். இப்போ நம்ம ஊரில் நம்ம தெருவில் இருக்கிற கவுன்சிலரை நம்ம பகைச்சிப்போமா? அவர் நாளைக்கு நம்மக்கிட்ட ஒரு டொனேஷன் கேட்குறாரு அப்படின்னா நம்மளால் என்ன முடியுமோ அதை கொடுப்போம். ஸோ அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்க போகிறது. பாஜகவுக்கும் அவங்க நிதி கொடுத்துருக்காங்க, திமுகவுக்கும் அவங்க நிதி கொடுத்துருப்பாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க, காங்கிரஸ் கட்சிக்கும் கொடுத்துருப்பாங்க, திரிணாமுல் காங்கிரஸுக்கும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாருக்குமே நடக்கும். பாஜக இந்தியா முழுவதும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, இந்தியாவில் 18 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. அதுதான் அவங்க தெளிவாக கேள்வி கேட்குறாங்க. 18 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறோம், இந்தியா என்கிற நாட்டையே நாங்கள் ஆள்கிறோம், இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி பாஜக கட்சி தான். அப்படி இருக்கிறபோது நாங்கள் 6000 கோடி வாங்கியிருக்கோம். அதை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆவரேஜாக 168 கோடி தான் வருது. அதுவே ஒரு மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் 3000 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. ஒரு மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய திமுக கிட்டத்தட்ட 700 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. தெலுங்கானா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி பக்கம் வாங்கியிருக்காங்க. இவங்க இவ்வளோ வாங்கியிருக்கிற போது நாங்கள் வாங்கினது ரொம்ப ரொம்ப கம்மிங்க அப்படின்னு தான் திரு அண்ணாமலை அவர்களும் சொன்னார். பட் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐடி ரெய்டு பண்ணால் உடனே அந்த தொழிலதிபர்கள் எல்லாருமே போய் பாஜக கிட்ட நிதி கொடுத்தா அந்த பிரச்சனையை முடிச்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ நான் ஒரு தொழிலதிபர், நான் நிறையா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா உடனடியாக ஐடி டிபார்ட்மெண்ட் எங்கிட்ட ரைடு வராங்க. ரைடு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் என்னுடைய அக்கௌண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓகே நான் எல்லாம் கரெக்டாக கணக்கு காட்டியிருக்கேனா அப்படின்னு பார்ப்பாங்க. காட்டலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு ஃபைன் போடுவாங்க. அதிகபட்சம் அதுதான் அவங்களால பண்ண முடியும். நீ இந்த வருஷத்துக்கான கணக்கு சரியாக கட்டலை, நீ இன்னும் இவ்வளவு டேக்ஸ் கட்டணும், ப்ளஸ் இந்த கணக்கை நீ சரிவர பராமரிக்கிறதுக்காக உனக்கு ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஃபைன் போடுவாங்க. அப்படி ஐயோ எனக்கு ஃபைன் போட்டாங்களே அப்படின்னு நான் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி பயப்பட்டு நான் போய் பாஜக காலில் விடணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை ஐடி டிபார்ட்மெண்ட் என்கிட்ட ரைடு என்னுடைய கணக்கு வழக்குகள் ஏதாவது தவறு கண்டுபிடிச்சி எனக்கு கூடுதல் வரி விதித்து ப்ளஸ் எனக்கு கூடுதல் அபராதம்லாம் விதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் கட்டியே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் முதல் பாயிண்ட். நான் அதை கட்டியே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஐடி டிபார்ட்மெண்ட் எனக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்க அப்படின்னா நான் அந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு வருமான வரித்துறை ஆணையர்னு ஒருத்தர் இருப்பார் சரிங்களா, அவர்கிட்ட போயிட்டு நான் அப்பீலுக்கு போகலாம். நான் அப்பீல் போய் என்ன சொல்கிறேன், இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட் தப்பாக சொல்லிட்டாங்க, நான் இவ்வளோ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நான் அபராதம் கட்ட மாட்டேன் அப்படின்னு நான் அப்பீல் போகிறேன். அப்போ அந்த இடத்துல அவர் மறுபடியும் இந்த கேஸை விசாரிப்பார். விசாரித்து ஒருவேளை அவரும் நீ கூடுதல் வரி கட்டணும், கூடுதல் அபராதம் கட்டணும் அப்படின்னு எனக்கு தீர்ப்பு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் நான் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை எடுத்துகிட்டு நான்
ட்ரிபியூனல், தீர்ப்பாயம், வருமான வரித்துறை தீர்ப்பாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே போகலாம். அங்கே போய் மறுபடியும் அப்பீல் பண்ணலாம். அவங்களும் அதை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு ஒன்று எனக்கு சாதகமாக கொடுப்பாங்க, இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு சாதகமாக கொடுப்பாங்க. அங்கேயும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு சாதகமாக என்னை வரி கட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவும் நான் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அந்த அப்பீலையும் எடுத்துகிட்டு நான் உயர்நீதிமன்றம் போகலாம். ஹைகோர்ட்டில் வருமான வரித்துறை மேலே நான் வந்து அப்பீலுக்கு போகலாம். ஹைகோர்ட்டும் என்னை வந்து வரி கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு மேலே உச்சநீதிமன்றம் போகலாம். இவ்வளவு ஆப்ஷன் இருக்குது எனக்கு. இவ்வளவு ஆப்ஷன் இருக்கிற போது நான் போய் எதற்கு பாஜக காலில் விடணும்? இந்த நடைமுறைகள் தெரியாதவங்களா வந்து இன்றைக்கி தொழில் நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி சாதாரண ஒரு ஆள் எனக்கே தெரிகிற போது சில 1000 கோடியில் வந்து பிஸ்னஸ் ஒரு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு லீகல் டீம் இருக்கும், ஆடிட்டிங் டீம் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? சட்டமே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க. அப்படி இருக்கிற போது அவங்க வந்து ஒரு ஐடி ரைடு வந்த உடனே அதற்காக உடனே பயந்துக்கிட்டு பாஜக கிட்ட போயிட்டு வந்து உடனே தேர்தல் பாண்ட் வாங்கி கொடுத்தாங்க, இந்த எலக்ட்ரோலியல் பாண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு முட்டாள்தனம். ஆனால் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு எதிர்க்கட்சிகள் மக்களை முட்டாளாக்குற வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. அதைத்தான் நான் இங்கே சொல்ல வருது. அதே மாதிரி தான் இடி, அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இந்த இடி ரெய்டு அனுப்பிச்சு எல்லா நிறுவனத்தையும் பயமுறுத்தி எலக்ட்ரோல் பாண்டாக வாங்கி குமிச்சிட்டாங்க. 6000 கோடி அப்படி தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. இப்போ அமலாக்கத்துறை என் மேலே கேஸ் போடணுன்னு விரும்புகிறாங்க. இப்போ நான் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்னு வச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தன் இப்படி இருக்கிறான்ப்பா, சில 1000 கோடிகள் டேர்ன் ஓவர் பண்ணுறான், இவன் மேலே ஒரு கேஸை போடு, அந்த கேஸை போட்டவொடனே அவன் வழிக்கு வருவான், நம்மளுக்கு வந்து சில கோடிகள் தேர்தல் நிதியாக கொடுத்துருவான் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணுறாங்க. அப்படி தான் இவங்க சொல்கிறாங்க. அப்போ இடி வந்து என் மேலே கேஸ் போடணும் இல்லையா? ஆனால் இடியால் என் மேலே நேரடியாக கேஸ் போட முடியாது. அமலாக்கத்துறையினால் என் மேலே நேரடியாக வழக்கு தொடுக்க முடியாது. இதுதான் உண்மை. அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒருத்தர் மேலே வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வேணும். ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னால் என்ன? நான் ஏற்கனவே ஏதாவது குற்றம் செஞ்சு என் மேலே ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். அப்போ தான் அமலாக்கத்துறை, அந்த எஃப்ஐஆர் மூலமாக தான் அமலாக்கத்துறை என்ன தொடவே முடியும். இதுதான் வந்து சட்ட நடைமுறை. இதற்கு உதாரணம் செந்தில் பாலாஜி வழக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. செந்தில் பாலாஜி வழக்கு மேலே நேரடியாக இடி வந்தாங்களா? இல்லை. செந்தில் பாலாஜி மேலே தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மேலே வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கில் தான் இடி உள்ளே வந்தாங்க. பொன்முடி மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருந்தது, அந்த வழக்கில் தான் இடி உள்ளே வந்தாங்க. இன்னும் யார் யார் மேலே நீங்கள் இடி வழக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு ஆதாரமாக இருப்பது ஏதேனும் ஒரு எஃப்ஐஆர். ஏற்கனவே அவங்க மேலே ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருந்தால் மட்டும்தான் அமலாக்கத்துறையால் உள்ளேயே வர முடியும். இந்த உண்மையை மக்கள்கிட்ட எதிர்க்கட்சிகள் சொல்லணுமா வேண்டாமா? இந்த தேர்தல் நிதி கொடுத்த எல்லா நிறுவனங்கள் மேலேயும் இடி ரெய்டு போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த எல்லா நிறுவனங்களும் என்ன ஏற்கனவே வந்து குற்றம் செஞ்சுட்டு அவங்க வந்து வழக்கை சந்திச்சுட்டு இருக்காங்களா? அவங்க மேலே வந்து ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். அந்த எஃப்ஐஆர் யார் போட்டிருப்பாங்க? ஸ்டேட் ஏஜென்சிஸ் யாராவது கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு வழக்காக இருக்கும். அந்த வழக்கில் இடி உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏதோ ஒரு வழக்கை ஸ்டேட் ஏஜென்சிஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா? அந்த ஸ்டேட் ஏஜென்சிஸ் ஏன் போட்டாங்க? அவங்கள மிரட்டி பணம் வாங்குறதுக்கா? அந்த ஸ்டேட்டில் யாராவது ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் இல்லையா? இங்கே தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. அவங்க கூட வந்து ஏதோ ஒரு நிறுவனத்து மேலே வழக்கு போட்டிருப்பாங்கல்ல. பசுமை தீர்ப்பாயம் இருக்குது, மின்வாரியம் இருக்குது, எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டில் எத்தனையோ கேசஸ் போடலாம். அப்போ அவங்க ஏதோ ஒரு கேசஸ் போட்டிருக்காங்கன்னா அவங்க எதுக்கு போட்டாங்க? மிரட்டி பணம் வாங்குறதுக்கா? பாஜக இடி ரெய்டு பண்ணால் அது மிரட்டி பணம் வாங்குறதுன்னு அர்த்தமாமா? ஆளுங்கட்சி தன்னுடைய ஸ்டேட் ஏஜென்சிஸ் மூலமாக அந்த நிறுவனத்து மேலே வழக்கு போட்டால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அதனால் அமலாக்கத்துறையை வச்சோ இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட்டை வச்சோ ஒருத்தரை வந்து மிரட்டி பணம் வாங்கணுங்கிற அவசியம் கண்டிப்பாக பாஜகவுக்கு இல்லை. யாராலையும் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதுதான் உண்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாஜக இந்தியா முழுவதும் ஆளக்கூடிய கட்சி, இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அவங்க என்ன சின்ன குழந்தையா? நாளைக்கு வெளியில் தெரிஞ்சால் நம்மளுடைய கிரெடிபிலிட்டி தான் பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? இல்லை அவங்க இந்த எலக்ட்ரோல் பாண்டு சிஸ்டமை கொண்டு வரும்போது பாஜக யார்கிட்ட நிதி வாங்கினதுங்கிறது மட்டும் வெளியில் சொல்ல மாட்டோம், அதுவே மற்ற கட்சிகள்லாம் நிதி வாங்கினா நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. இப்போ வரைக்கும் திமுகவுக்கு யார் கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, பாஜகவுக்கு யார் கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, காங்கிரஸ்க்கு யார் கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதுதான் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு. ஆனால் பாஜக இங்கே அதிகமாக நிதி வாங்கிருச்சு அப்படிங்கிறதுக்காகவே
எதிர்க்கட்சிகள் அவங்க மேலே குற்றம் சொல்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் அவங்க மேலே குற்றம் சொல்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இந்த அமலாக்கத்துறை வழக்கையும் ப்ளஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் வழக்கையும் சந்திச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க மேலே ஏற்கனவே நிறைய எஃப்ஐஆர்ஸ் இருக்குது, நிறைய வழக்குகள் இருக்குது. இவங்களால் வந்து பாஜக மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்லவே முடியல. அவங்க ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. இவங்க இப்போ வரைக்கும் வந்து அவங்களால ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியல. அப்போது பாஜகவுடைய இமேஜை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதற்கு இன்னொரு மிக முக்கியமான உதாரணமும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. திமுகவில் திரு ஆற்காடு வீராசாமி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கலைஞருடைய தளபதிகளில் ஒருவர். அந்த ஆற்காடு வீராசாமி தந்தி டிவியில் பாண்டே இருக்கிற போது ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியை நீங்கள் இப்போ கூட எடுத்து பார்த்துருக்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் கூட அந்த பேட்டியை எடுத்து போட்டார், நீட் விவகாரம் தொடர்பாக. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கலைஞர் வந்து நிதி வேணும் அப்படின்னு ஆற்காட்டார்கிட்ட கேட்பாராமா. இப்போ ஆற்காட்டார் உடனே என்ன பண்ணுவாராமா, மருத்துவக் கல்லூரிகள் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி 2 கோடி நிதி வேணும், 3 கோடி நிதி வேணும்னு அவங்கக்கிட்ட கேட்பாராமா. அவங்களும் கொடுப்பாங்களாமா. ஆனால் அவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது அவங்க பண்ணணும் இல்லை. அப்போது ஆற்காடு வீராசாமி என்ன பண்ணுவாராமா, அப்போ வந்து இந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த ரிசல்ட் வந்து வெளியிடுறதுக்கு முன்னாடியே அந்த ரிசல்ட்டை தூக்கி இந்த மருத்துவக் கல்லூரிகள்கிட்ட கொடுத்துருவாங்களாமா. அந்த மருத்துவக் கல்லூரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு மார்க் நிறைய மார்க்லாம் வாங்கியிருக்கிறவங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டுட்டு இவங்க வந்து அந்த மருத்துவக் கல்லூரியில் அவங்களோட சீட்டை புக் பண்ணிடுவாங்க, மெடிக்கல் சீட்டை வந்து புக் பண்ணிவிடுவாங்க. ஆனால் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் தான் நடக்கும். கவுன்சிலிங் நடக்கிற போது என்ன ஆகும், அவங்க வந்து நிறைய மார்க் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவே கிடச்சிரும். அதனால் என்ன பண்ணிடுவாங்க, இங்கே எனக்கு சீட்டு வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு அவங்க வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போய் வேறு மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருவாங்க. அப்போ இந்த சீட்டு காலியாகுது இல்லையா, இந்த காலியாகிற சீட்டை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்த்து இவங்க அதை விற்று இவங்க பணம் வாங்கிக்குவாங்க. இதை வந்து ஆற்காடு வீராசாமி அவர்கள் ஆன் ஏர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். உண்மை. இப்போவும் அந்த வீடியோ இருக்குது, தந்தி டிவியில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பெரு நிறுவனங்களுக்கு சலுகைகள் காட்டுறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை வந்து இன்றைக்கி தான் வந்து பாஜக செய்யுது, காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப தூய்மையான கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தூய்மையான கட்சின்லாம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். உங்களுக்கு உண்மையிலேயே அவங்க சலுகைகள் காட்டியிருந்து அதில் ஏதாவது குற்றங்கள் நடந்துருது, அதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வழக்கு போடலாம். அதில் யாருக்கும் எந்த குழப்பமும் கிடையாது. நீங்கள் பாஜக மேலே வழக்கு போடுங்க, அவங்கள வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றுங்க, அதுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, அது என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் பொதுவாக இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் இடியும் வச்சு தான் இவங்க மிரட்டி தான் நிதி வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறது தவறு. அதில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். அப்படி செய்யவும் முடியாது. அப்படி செய்யறதுக்கு வந்து அந்த நிறுவனங்கள் யாரும் முட்டாள் கிடையாது. இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் வந்து மக்களுடைய அறியாமையை தங்கள் பயன்படுத்தி அவங்கள முட்டாளாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து பாஜகவை தோக்கடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து மக்கள் மன்றத்தில் தான் பண்ணணும். நீங்கள் திரும்ப பாஜக மேலே இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் வச்சுட்டே இருக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இதுவும் வந்து ரொம்ப டூ டெக்னிக்கல், யாருக்குமே தெரியாது. நீங்கள் பொதுமக்கள்கிட்ட போய் இதை சொன்னீங்க அப்படின்னா, இது மாதிரி பாஜக வந்து 6000 கோடி நிதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ எவ்வளோ வாங்கினேன்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா? அப்போ ஏன்டா நீ என்ன வாங்கியிருக்க, அவனும் தான் வாங்கியிருக்கான், இதில் என்னடா தப்பு அப்படின்னு தான் கேட்பாங்க. தப்புனா என்ன பண்ணியிருக்கணும், பாஜக மட்டும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது தப்பு. நீயும் வாங்கியிருக்க, காங்கிரஸ் கட்சிகள் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வாங்கியிருக்கீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? நன்றி.